வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னுடைய முகூர்த்த சாரீஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, நான் எப்படி ஆரி ஒர்க்கை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக 3 சாரீஸ் எடுத்திருந்தோம். 3 சாரியுமே நான் மதுரை சென்னை சில்க்ஸில் தான் எடுத்திருந்தேன். இந்த ரெட் கலர் சாரீ வந்து நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த சாரீ ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அம்மா எல்லாருமே வந்துட்டு காட்டன் சாரீக்குள்ளே பட்டு சாரியை மடித்து வச்சுருப்பாங்க. நான் வந்து சூட்கேஸ்குள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா சென்னை சில்க்ஸில் தான் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூட்கேஸ்லேயே நான் வச்சுருக்கேன். இந்த ராமர் பச்சை சாரீ வந்துட்டு நிச்சயத்துக்கு முன்னாடி நான் வியர் பண்ணியிருந்தது. இந்த எல்லோ கலர் சாரீ தாலி கட்டுறப்போ கட்டியிருந்தது. ஒரு ரெட் கலர் சாரீ காட்டியிருப்பேன், அதுதான் நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்தது. இந்த சாரீ வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது. லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பர்பிள் கலர் சாரீ வந்து மறுவீடப்போ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அப்போது அம்மா சைடு இருந்தது எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வாங்க ஒவ்வொரு சாரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நிச்சயத்துக்கு முன்னாடி நான் வியர் பண்ணியிருந்த சாரீ. நான் இதே கலரில் இதே கான்ட்ராஸ்ட்டில் இந்த மாதிரி டார்க் பிங்க் கலரில் எனக்கு வேணும் அப்படி சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 எடுத்து கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து சில்வர் ஜரி வச்சு வந்திருந்தது, அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கோல்டு ஜரி வச்ச இந்த சாரீ தான் நான் செலக்ட் பண்ணேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்துட்டு எல்லாருமே இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அயன் பண்ண கொடுத்த இடத்துல பேப்பர் உள்ளே வச்சு அயன் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அதனால தான் இந்த பேப்பர்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பார்க்க சில்வர் கலரில் தெரியும், பட் கோல்டு சரி தான். லைட் வெளிச்சத்துக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. இந்த நான் கை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, கோல்டு கலர் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாரீ. இந்த சாரியோடைய முந்தி போர்ஷன் இது வந்துட்டு. அதுக்கப்புறமா இதுதான் பார்டரில் வந்து கிளி மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கும் கிளினா ரொம்பவே பிடிக்குமா, அதனால் இந்த மாதிரி கிளி இருக்கணும் நான் இந்த சாரீவே எடுத்துட்டேன். இதுவும் ஒரு ரீசன் தான் இந்த சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொடி மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ட்ராப் ஷேப்பில் வந்து பாடியில் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இது தாங்க பார்டர். ரொம்ப பெருசும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது, மீடியம் சைஸில் பார்டர் வந்து இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சாரியோடைய ஆரி ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாரியோடைய ப்ளவுஸ் இது தான். சாரியோட இருந்த ப்ளவுஸ்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து சொன்னாங்க. அதனால் ஓகே இந்த டிசைனே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நெக் சைடு பேக் நெக்கில் ஃபுல்லுமே இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. சாரீ வந்துட்டு ராமர் பச்சை கலர் அப்படிங்கிறதுனால உள்ளுக்க ஸ்டோனுமே அதே கலரில் வச்சு கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால ஸ்டோன் எல்லாமே வச்சு கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக தான் பின்னாடி முத்து வச்சுருந்தாங்க. நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சாரியோடைய ஃபுல் வியூ. இந்த சாரீ வந்து மாப்பிள்ளை வீட்டிலருந்து நிச்சயத்தப்போ நமக்கு கொடுப்பாங்க இல்லையா பொண்ணுக்கு, அந்த சாரீ தான். ரெட் வித் க்ரீன் தான் நான் எடுத்திருந்தேன். என்னோடய கல்யாணத்தப்போ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால் நானுமே இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு எடுத்திருந்தேன். ரிலேஷன் எல்லாமே அந்த பிங்க் ரோஸ் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாரீ தான் எடுக்க சொல்லி ப்ரிஃபர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப எரிக்கிற மாதிரி இருந்துச்சு, டார்க்காக இருந்ததுனால நான் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் ஃபைனலாக செலக்ட் பண்ணேன். என்னையுமே கூட்டிகிட்டு போய் தான் எடுத்திருந்தாங்க. சாரீ வந்து நல்லா பெரிய பார்டருங்க. ஒரு நம்ம கையில் வந்து உள்ளங்கை எல்லாமே ஃபுல்லாக வைக்கிற மாதிரி 1 ஜான் அளவுக்கு இருக்கும் வச்சுக்கோங்களேன். பார்டர் வந்துட்டு அந்த மாதிரி கோல்டு பார்டரில் இருக்கும். பார்டரில் வந்து சின்னதாக உள்ளுக்கு வந்து பூ போட்டிருக்கும். பார்டருக்கு வெளியில் வந்து க்ரீன் கலரில் வந்து ஒரு லைன் மட்டும் போகும். அந்த க்ரீன் கலரில் தான் ப்ளவுஸுமே இருந்தது. சாரீ கூட அட்டாச் ஆகி தான் வந்திருந்தது. சாரீ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக டல் அடிக்கிற மாதிரி தெரியும், பட் நல்லா ரெட்டு. இந்த மாதிரி கொடி டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக இருக்கும் சாரீ, ஃபுல்லுமே டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். வியர் பண்ணலுமே ரொம்பவே அழகாக இருந்தது. கடைசியாக நம்ம வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ண கொடுப்போம் இல்லையா, அத்தை அயன் பண்ண கொடுத்துருப்பாங்க போல். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க சாரீ ரொம்பவே நல்லா இருக்குமா, எனக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அத்தைக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முந்தி ஃபுல்லுமே பெரிய பெரிய பூ போட்டு வந்திருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உடல் ஃபுல்லுமே டிசைன்ஸ் வச்சு தான் இருக்கும், எங்கேயுமே ப்ளைனாகவே இருக்காது. பூ கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாரியோடைய பார்டரில் க்ரீன் கலரில் ஒரு பார்டர் இருக்கும். இந்த கலரில் தான் வந்து என்னுடைய ப்ளவுஸும்.
இதுதான் இந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கூகுளில் பார்த்து தான் இந்த இதை வந்து செலக்ட் பண்ணேன், இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்திலாம் வந்துட்டு இந்த மாதிரி கையில் அங்கி மாதிரி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த இதை வந்துட்டு நான் வந்து ப்ளவுஸ்லேயே வைக்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு பார்க்க, நம்ம கட்டவும் தேவையில்லை. இந்த மாதிரி முத்து முத்தாக வச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹெவியும் கூட, அப்படி தூக்குனாலே வந்துட்டு அந்த லட்சுமி டாலர் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வியர் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்பவே ஹெவியாக இருந்தது. அப்புறம் நேரம் ஆக ஆக அதுவே பழகிருச்சு கொஞ்ச நேரத்தில். பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக் லைனில் வந்துட்டு மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் மிரர் இல்லை, இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுலேயே வந்து பாசிலே மிரர் மாதிரி இருக்கும் போல இருக்குது, அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிலேஷன் எல்லாருமே பார்த்துட்டு ப்ளவுஸ் எங்கேம்மா ஒர்க் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து 3 ப்ளவுஸுமே விருதுநகரில் சோஃபியா ஆரி ஒர்க் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. எனக்கு ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து அந்த கடையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 ப்ளவுஸுமே அங்கே தான் கொடுத்துருந்தோம். இதுதான் இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் வியூ. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜர்தோசி ஒர்க் வச்சு பண்ணியிருந்தாங்க. சாரீலையுமே பூ கொடி அந்த மாதிரி இருந்ததுனால இவங்களுமே ப்ளவுஸில் அதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு வியர் பண்ணலுமே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ப்ளவுஸ் வியர் பண்ண ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 3 சாரியோடைய ரேட்டுமே வீடியோடைய லாஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எல்லோ கலர் சாரீ தாலி கட்டுறப்போ வியர் பண்ணியிருந்தது. ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லோ சாரீ எடுத்து காட்டினதுலேயே இந்த ஒரு சாரீ தான் கோல்டன் பார்டர் இல்லாமல் இருந்தது. மற்ற எல்லா சாரீஸ்லேயுமே கோல்டன் பார்டர் வந்து இருந்தது. ஓகே, ரெட் கலரில் தான் நம்ம கோல்டு பார்டர் வச்சு எடுத்துட்டோம், இதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டு அப்படின்னு அத்தை சொன்னாங்க. சரி, அவங்க சொல்கிறதுமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். இதுவும் நல்லா தாங்க இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. பார்லரில் வந்து இந்த சாரீ தான் வியர் பண்ண போகிறேன், ஜுவல் செட் காட்டுங்க அப்படின்னு இந்த சாரியை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னம்மா பார்டரே இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணி இந்த சாரீ கட்டி பார்க்கலும் அன்றைக்கி வந்து நான் அப்படி சொன்னேம்மா, பட் இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு ப்ளவுஸையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க, இந்த சாரியுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பிங்க் எல்லோன்ட்டு அடுத்தடுத்து வந்து பூவாக இருக்கும் பார்டர் ஃபுல்லுமேவும். பாடியில் வந்து எல்லோ கலர் அந்த இதில் வந்து சின்னதாக எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க, நான் காட்டுறேன். இதுதான் இந்த சாரியுடைய ஃபுல் வியூ. சாரியுடைய பார்டரில் வந்து ப்ளூ கலரில் வந்து அந்த பூ இருக்காது, இந்த முந்தானையில் தான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து ஃபுல்லாக பூவாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா பெரிய பூவாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த சாரீ வந்துட்டு. ஃபுல்லாக பாருங்கள், முந்தானை இந்த மாதிரி தான் பெரிய பெரிய பூ வச்சுருக்கும். இந்த சாரியோடைய பாடியில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக சின்னதாக எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க, நூல் வச்சு சின்னதாக 3 இலை சேர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரீ கூடயே இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் அட்டாச் ஆகி வந்திருந்தது. சாரியில் வந்து பிங்க் கலரில் வந்து பூ இருக்கும் இந்த மாதிரி. இந்த கலரில் நம்ம ஆரி ஒர்க்கை பண்ணலாம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னாங்க ஆரி ஒர்க் பண்ண கொடுத்த இடத்துல. அதனால் நானும் ஓகே சொல்லிட்டேன். நெக் ஃபுல்லுமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து பூ டிசைன் தானே இருக்குது, அதனால் பூவும் இலையுமா மாறி மாறி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டியாக ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க பிங்க் கலரில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் வியூ நான் காட்டுறேன் பாருங்கள். பேக் நெக்கில் பட்டர்ஃப்ளை டிசைன் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். 3 ப்ளவுஸோடைய ஆரி ஒர்க்கு வந்து நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சாரீஸோடைய ரேட் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த ராமர் பச்சை கலரில் ஃபஸ்ட்டு நிச்சயத்துக்கு முன்னாடி கட்டியிருந்த சாரீ வந்து 5,000 to 6,000 சம்திங் வந்து வந்தது. இதுக்கப்புறம் வந்து ரெட் சாரீ வந்து வியர் பண்ணது நிச்சயத்துக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தது 45,000 வந்தது. எல்லோ சாரீ வந்து 8,000 கிட்ட வந்தது. இந்த ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.